சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கோல்டாக இருக்கா, தொண்டை ஒரு மாதிரியா இருக்கா, கவலையே படாதீங்க. இந்த மாதிரி தூதுவளை எடுத்துங்க. நான் தூதுவளை நல்லா பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு இலையை நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும். நடு முள் பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சகோதரி நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், வெள்ளை உளுந்து, மிளகு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து இதை ஃபஸ்ட்டு பொரித்து அள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே இப்போ பூண்டு 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதாவது தூதுவளையும் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 தேங்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். அதாவது இப்போ ஆற வச்சுட்டு நான் ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கும் பாருங்கள் சகோதரிகளே. நல்லா ஒரு ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் அப்படியே பாருங்கள். இது ஒரு தாளிப்பு கூட நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு வேண்டாம், அப்படியே சாப்பிட போகிறேன். இப்போ நான் வெள்ளை சாதத்தில் போட்டுட்டேன். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிட போகிறேன் சகோதரிகளே. நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு